அனைவருக்கும் வணக்கம். இயர்லி பிரிடிக்ஷன் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடம் முடியக்கூடிய தருவாயில இருக்கும். மேலும் புதிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த 2025ஆம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் இருக்க போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த 2025ஆம் வருடம் புதன்கிழமை தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துல கன்னியா லக்னத்துல பிறக்குது. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா மார்கழி 17ஆம் தேதி இந்த 2025ஆம் வருடம் பிறக்குது. இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல ரிஷப ராசியில குரு வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கடகத்துல செவ்வாய் வக்ரம் பிளஸ் நீச்சத்தோட சஞ்சாரம் செய்வாங்க. கன்னி ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். விருச்சிக ராசியில புதன் பகவானுடைய சஞ்சாரம், தனுசு ராசியில சூரியன் பிளஸ் சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பமே அமாவாசை யோகத்தோட ஆரம்பிக்குது. சூரியன் பிளஸ் சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிறது அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் அமாவாசை யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கும்ப ராசியில சுக்கிரன் பிளஸ் சனி கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலா மீனத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். இந்த கிரக நிலைகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த 2025ல 3 முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுவுமே இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்ச்சியா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய முக்கியமான இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2025ல இருக்கு. அதுல இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா ஜனவரி டு மேக்குள்ள முக்கியமான இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. முதலாவதா பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதாவது ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷப குரு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மார்ச் 29 சனி பெயர்ச்சி, சனி பகவான் மீன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா மார்ச் 29ல சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, குரு பகவான் மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு கரெக்டா மே 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. குரு பெயர்ச்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி கரெக்டா மே 18ஆம் தேதி, அதாவது ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் டிரான்சிட் ஆயிடுறாரு கரெக்டா மே 18ல. அடுத்ததா பார்த்தோம்னா மே டு டிசம்பருக்குள்ள இந்த முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது, பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 4 மாதம் 15 நாட்கள் சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. அடுத்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு. பொதுவா இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் கணிக்கப்படுது. அந்த வகையில குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள்னு அழைக்கப்படுது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் இந்த வருடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. எனவே இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தை பொறுத்தளவுல இந்த 2025ஆம் வருடத்துல 7 சனி ஆரம்பிக்க போது, 7 சனியில விரய சனி காலகட்டமாக இருக்க போது. மார்ச் 29 சனி பெயர்ச்சி, மார்ச் 29ல இருந்து மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு 7 சனி, 7 சனியிலும் விரய சனி. அதே போல இந்த வருடத்துல குருவுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கும். கேது பகவான் இந்த வருடத்துல நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. ராகு கேது பெயர்ச்சி ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. சனி பகவானுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வருடத்தை பொறுத்தளவுல 7 சனியாகவே இருந்தாலும் லாப ராகு நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். அதனால இந்த 2025 பொறுத்தளவுல பெருசா குழப்பம் இல்ல 7 சனியால. ஆகவே 7 சனி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். 7 சனி புரிதலை தான் கொடுப்பாரு. 7 சனி காலகட்டத்தில் நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும். மேலும் நிறைய விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்க வைப்பாரு. நிறைய புதிய புதிய மாற்றங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம புதிய புதிய முயற்சிகள்ல இறங்க வச்சு அதுல ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் வெற்றியை கொடுப்பாரு. அதுதான் 7 சனி. எதுவுமே எடுத்ததும் டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி நம்ம முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை பெற வேண்டியதா இருக்கும். நம்ம நல்லா முயற்சி பண்றோமா, நம்ம ஒரு விஷயத்துக்கு நல்லா டெடிகேஷனா இருக்கோமா அப்படிங்கிறது தான் சனி பகவான் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால நம்ம நல்லா உண்மையா நேர்மையா கரெக்டான பாதையில நல்லா டெடிகேஷனோட நமக்கு தேவையான விஷயங்களை
விஷயங்களை நம்ம அடைஞ்சோம்னாக்கா அதனால எந்த பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்படுத்த மாட்டார் சனி பகவான். குறுக்கு வழியில மட்டும் போகணும்னு நினைக்க கூடாது. ஷார்ட்கட் அப்படிங்கறது அந்த வருடத்துல யூஸ் பண்ணவே கூடாது. 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டனாலே எல்லா விஷயத்திலயும் ஒரு நிதானம், கவனம் இருக்கணும். நம்ம பேச்சு வார்த்தைகள், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம் எல்லாத்துலயும் ஒரு வகையான கவனம் செலுத்திக்கணும். நம்ம லைஃப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். நம்ம எதுல கவனம் குறைவா இருக்கமோ, எதுல அலட்சியம் காட்டுறோமோ அதுல ஏதாச்சும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டு அதுல ஒரு புரிதலை கொடுப்பாரு. அதுதான் 7.5 சனி. சனி பகவானுடைய கேரக்டரே இதுதான். எதுல கவனம் இல்லையோ அதுல கவனத்தை ஏற்படுத்துவார். ஆகவே நம்ம எல்லாத்துலயும் கவனம், கொஞ்சம் எல்லாத்துலயும் ஒரு விழிப்புணர்வு, எல்லாத்துலயும் ஒரு நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடித்தோம்னாலே 7.5 சனியால பாதிப்பு சுத்தமா இருக்காது. அதனால மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்கள் எல்லாருமே 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டேன்னு கவலைப்பட வேண்டாம். புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்க போறோம் இந்த 2025ல. நிறைய பேருக்கு 2024ல பார்த்தோம்னாக்கா நிறைய மனக்குழப்பம். ஏன்னா நம்முடைய ஜென்மத்தை சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையில பார்த்திருந்தாரு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கான்பிடண்டா முடிவு எடுக்க முடியல, தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல இறங்க முடியல. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தொடர் குழப்பம். அப்படியே ஒரு விஷயத்துல முடிவு எடுத்திருந்தாலும் அதை ரொம்ப யோசிச்சு ரொம்ப குழப்பிக்கிட்டே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். இப்படிதான் 2024ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தா கூட ரொம்ப யோசிச்சு எடுத்திருப்போம், ரொம்ப குழப்பி இருப்போம். ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுனால அதால நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா, ஏதாச்சும் தடைப்படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சிருப்போம். அந்த சிந்தனை குழப்பம் அப்படிங்கிறது இந்த 2025ல குறையும். அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஜென்மத்தை சனி பகவான் பார்க்க மாட்டாரு இந்த வருடத்துல. சனியுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது விரயத்துல இருக்கும். ஆகவே ஜென்மஸ்தானம் ஓரளவுக்கு கிளீன் ஆகுது, எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்துக்குள்ளேயும் வரல. அதனால எடுக்கிற முடிவுகள்ல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அது வந்துட்டு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம். அதே போல 2024ல குடும்ப குரு தொடர்ச்சியா பார்த்தோம்னாக்கா சுப விரய செலவுகளை குடும்பத்துல ஏற்படுத்தியிருப்பாரு. மாத்தி மாத்தி தொடர்ந்து குடும்பத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது சுபம் சார்ந்த மாற்றங்களாக இருந்திருக்கும். அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட்ல குரு வக்ரத்துல இருந்துட்டாரு. அதனால முழுமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல. சோ அது இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு விஷயத்துல மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல குறைய கொடுக்கிற மாதிரி சேர்த்து 1 by 1 கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்துச்சு, ஒரு பக்கம் குறையும் இருந்துச்சு, ஒரு பக்கம் கவலையும் இருந்துச்சு, ஒரு பக்கம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு மனநிலையும் கிடைச்சது. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து ஒண்ணு குறைச்சாரு. இப்படிதான் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் குளறுபடியான பலன்களை கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களை செஞ்சிருந்தார். சோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு 2024ல. அதே போல 2024ல கேதுவுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. ஆகவே கடன் உதவி டக்கு டக்குன்னு கிடைச்சது. கடன் பிரச்சனையில இழுத்து விட்டாலும் நம்ம கேட்கிற பொருளாதாரம் அப்படிங்கிறது டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆனிச்சு. ராகு விரயத்துல இருந்து தொடர் விரயத்தை கொடுத்தாரு. பணத்தை வாங்கி அதை வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்றது. பணம் கைக்கு வந்துச்சுன்னா அது கையிலே நின்று இருக்காது, தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில விரைய செலவா இருக்கும். லாபத்துல இருந்த சனி ஏதோ பொருளாதார தடை இல்லாம எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணாரு. இப்படிதான் பொருளாதாரம் வரும் செலவாயிருக்கும். 2024 பொருளாதார ரீதியா வளர்ச்சின்னு சொல்ல முடியல, ஆனா பொருளாதார ரீதியா பெருசா தாழ்ச்சி அப்படிங்கிறது இல்ல. ஒரு சிலருக்கு கடன் சுமை, கடன் பிரச்சனை வந்திருக்கலாம். ஏன்னா வந்துட்டு 6ஆம் இடத்துல கேது வந்தாலே ஏதோ ஒரு வகையில கடனை வாங்க வச்சு கடன்ல அப்படியே அந்த கடன் சுழல் அப்படியே இறங்க வச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் மேஷத்துக்கு 2024ல கொஞ்சம் மைனஸா போனுச்சு. மற்றபடி எல்லாம் பரவாயில்ல, பொருளாதாரமும் ஓரளவுக்கு சிமிலரா ஃபேவரான ஒரு சிச்சுவேஷன்ல தான் போனுச்சு. ஓவராலா 2024 அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் சுபமும் கொஞ்சம் தேவையில்லாத விரைய செலவுகளும் மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் அப்படியே கொஞ்சம் குழப்பமா போன மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நல்ல வழியில நம்மள இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க வச்சு ஒரு கரெக்டான பாதையில எடுத்துட்டு போனுச்சு 2024. இருந்தாலும் அதுல பெருசா நிம்மதியோ பெருசா திருப்தியோ இல்ல. இப்போ வரைக்குமே மனமானது ஏதோ ரொம்ப பதட்டப்படுற மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அப்படிதான் இப்ப மேஷத்துடைய மனநிலை அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது மேஷத்துக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர்ச்சியா ரெடியா இருக்கு. அதனால மேஷம் தயாராகிட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் நம்ம லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஷெட்யூல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2024 முடிஞ்சு 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2025ல மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு அதீதமான மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துல கால் எடுத்து வைப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்லாம் இந்த 2025ல நிச்சயமா ஏற்படும். 7.5 சனின்னு கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி நம்மள ஒரு மாதிரி பிரஷர் பண்ணி ஒரு விஷயத்துல இறங்க வச்சு அதுல ஒரு நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆனா இந்த 2025ல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 7.5 சனியால பெருசா பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்துட்டு லாப ராகு மே 18க்கு மேல லாப ராகு, அதனால அவராலையும் பெருசா பிரச்சனை இல்ல. குரு பார்வையில ராகு வந்துருவாரு, அது இன்னும் கொஞ்சம் சுபத்தன்மை அடையுது இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது. அதனால அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். குரு பகவானும் முயற்சி ஸ்தானத்துக்கு தான் போறாரு. அது பெருசா மைனஸும் இல்ல பெருசா பிளஸும் இல்ல, ஏதோ ஓரளவுக்கு நியூட்ரலா போகுது. கேது மட்டும் 5ஆம் இடத்துல கொஞ்சம் குழப்பமா
அற்புதமான சூழ்நிலையில இருக்காரு. அந்த கிரகத்தை எந்த கிரகமும் பார்க்கல. சோ அது வந்துட்டு ஒரு மைனஸ். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் இந்த வருடத்துல ஏதாச்சும் ஒரு மாதிரி குளறுபடியான சூழ்நிலையில கொடுக்கலாம். அதே போல சனி பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல பதியுது. மேலும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அதே போல 9ஆம் இடத்துல பதியுது. இந்த 3 முக்கியமான இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2025 டாபிக் வைஸா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுத்துறேன். முதல்ல ஃபேமிலி, நம்முடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2025ல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்தை பொறுத்தளவுல முதல் 4 மாதங்கள் பெருசா குழப்பம் இல்ல. ஏன்னா குரு பகவான் மே 14ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரையும் குடும்பத்துல கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலைகள் வெளிப்படலாம். ஆனா பிப்ரவரி 4க்கு மேல குடும்பத்துல சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். அப்படி இப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி 4ல இருந்து மார்ச் 29 வரைக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலா இருக்கும். மார்ச் 29 சனி பெயர்ச்சி, சனியுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியும். எனவே மார்ச் 29க்கு மேல குடும்பம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு மாதிரி பிரஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். குடும்பத்துல நிறைய தேவைகள் ஏற்படலாம். குடும்பத்துடைய சூழ்நிலைகள் உங்களை எதிர்பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே குடும்பத்து மேல கொஞ்சம் பராமரிப்பு அப்படிங்கிறது மார்ச் 29க்கு மேல இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சனி பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறது சிறப்பு கிடையாது. அதுலயும் குரு பகவான் மே 14ஆம் தேதி வரைக்கும் அந்த 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அதனால பெருசா குழப்பம் இருக்காது. நீங்க அதீதமான கவனம் செலுத்தணும்னா மே 14ஆம் தேதிக்கு மேல குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. குடும்பத்துடைய சூழ்நிலையில பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றது சிறப்பு. அதுலயும் குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. அவை குடும்பத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு புதிய புதிய முயற்சிகள் எடுக்க வைப்பாரு. ஃபேமிலியுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டு நம்ம வேற ஏதாச்சும் குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முக்கிய மாற்றங்களையும் முக்கிய முடிவுகளையும் எடுக்க வைப்பாரு. அதுலயும் 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்து குறுகிய கால பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துடைய வளர்ச்சிக்குரிய சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு நீங்க வெளில போறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. மேலும் ஃபேமிலியோடைய அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவர்கள் இந்த 2025ல பேச்சுவார்த்தைகளை நிதானம் காக்கிறது சிறப்பு. அவசரப்பட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல கோவப்படாம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனியுடைய பார்வை, அதுலயும் மே 14ஆம் தேதிக்கு மேல இந்த வாக்குஸ்தானத்துல சனியுடைய ஆதிக்கம் முழுமையா வந்துடும். அதனால பேச்சுவார்த்தைகள்ல மே 14க்கு மேல நிதானமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பிரஷர்ல போயிட்டு இருப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து நம்மள்ட்ட பேசுறாங்கன்னா டக்குன்னு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கொட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2025ல மே 14ஆம் தேதிக்கு மேல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பெருசா மைனஸா எதுவும் படல. புதிய புதிய முயற்சிகள்ல இறங்க வைக்கிறாரு. புதிய புதிய மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதெல்லாம் அந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ஸான விஷயமே. ஏன்னா ராகுடைய சஞ்சாரம் மே 18க்கு மேல லாபத்துக்கு வந்துடும். அதனால குடும்பத்துடைய தேவைகளை அப்படியே பீட் பண்ற அளவுக்கு நமக்கு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறதும் கிரியேட் ஆயிடும். அதனால குடும்பத்துல தேவைகள் இருந்தாலும் அதை சரியா மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு, சரியா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு பக்க பலம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு கொடுப்பாரு. அதனால ஃபேமிலி வைஸா முன்னேற்றம் தான். அதை நான் மைனஸ்னு சொல்லவே மாட்டேன். ஆனா மன ரீதியே ஏதோ கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்ததா பிசினஸ், ஜாப் அண்ட் கெரியர், நம்முடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025ல முயற்சி குரு ஆக்டிவேட் ஆகுறாரு. அதனால நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இந்த உத்தியோகத்துக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதுலயும் விரைய குரு காலகட்டம் முதல் 4 மாதம் பொருளாதார தேவை அதிகமா இருக்கும். அதனால நீங்க கட்டாயமா வேலைக்கு போயே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அதனால வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்து அந்த முயற்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். அதுலயும் நீங்க மைனூட்டா பார்த்தோம்னாக்கா மே 14க்கு மேல ஒரு நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். உத்தியோக வாய்ப்புகள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உத்தியோக வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே இந்த 2025ல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா இந்த வருடத்துல ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை நமக்கு கிடைச்சிரும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். அடுத்து ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா இந்த 2025ல கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஏதோ கொஞ்சம் அதிகமா அலையிற மாதிரி, உத்தியோகத்துல கொஞ்சம் ஹெவி டியூட்டி பாக்குற மாதிரி, கொஞ்சம் ஓவர் டைமா ஒர்க் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். இதை நீங்க இந்த வருடத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது சிறப்பு. எல்லாத்தையும் கரெக்டா டைம் போட்டு ஷெட்யூல் பண்ணி உங்களுடைய பிளான் எல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது சிறப்பு. விரைய சனி ஆரம்பிச்சிட்டாலே எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அலட்சியத்தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா மேஷத்துடைய இயல்பு குணம் என்னன்னாக்கா ஒரு விஷயத்தை உடனே பண்ணணும், டக்குன்னு பண்ணணும், உடனே அதுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஆனா அந்த 2025ல ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா எந்த விஷயத்தையும் தள்ளி போடாம யாரையும் நம்பி ஒப்படைக்காம நீங்களே இறங்கி உங்களுடைய வேலைகளை சரிவர செஞ்சு முடிச்சிடுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி
ஏற்படுத்திக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த வருடத்துல ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு மாறுறது, அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் இடமாற்றம் அடைகிறது. இப்படி இந்த விரய சனி காலகட்டத்துல இடமாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்துல ஏதாச்சும் வளர்ச்சி எதிர்பார்த்து மாற்றம் பண்றது, இப்படி மாற்றங்களை நோக்கி மேஷம் இந்த 2025ல டிராவல் பண்ணும். எனவே இந்த 2025ல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஃபேவராவே இருக்கு. அடுத்து நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2025ல உங்களுடைய பிளான் எல்லாத்தையும் மே 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எக்ஸிக்யூட் பண்றது சிறப்பு. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி நமக்கு ஃபேவரா இருக்கு. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. ஏன்னா விரய சனி ஏதோ ஒரு வகையில விரயத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாரு. அதனால நீங்க இந்த வருடத்துல கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் பொருளாதாரம் இருக்குன்னா அதை நல்ல சேஃபான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது தான் சிறப்பு. அதனால தொழில் சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா அது ரொம்ப அதிகமான முதலீடா இருக்கக்கூடாது. ரொம்ப சின்ன முதலீடா பண்ணி உங்களுடைய தொழிலை நீங்க அப்படியே மெல்ல மெல்ல க்ரோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். மே 18க்கு மேல லாப ராகு, ஆகவே தொழில் உத்தியோகம் இதுல எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பாரு. நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான அனைத்து மூலாதாரத்தையும் நம்ம கொடுத்துருவாரு. அதனால அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல. ஆகவே நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா மே 18க்கு மேல உங்க பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சின்னதா இருக்கணும். நீங்க கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரான தசாபுக்தி நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தசாபுக்தி யாருக்கு ரொம்ப மோசமா இருக்கோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். தசாபுக்தி மீடியமா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் பெருசா தெரியாது. ஏதோ இடையில கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிடும். தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார் ரீதியா பெருசா பாதிப்பு வராது. அப்படியே சின்னதா ஏதோ ஒரு கீறல் ஏற்படுற மாதிரி ஒரு சில மன வருத்தங்கள் லைட்டா வந்துட்டு போகும். ஆனா அவங்களுக்கு பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அதனால உங்களுடைய தசாபுக்தி தான் உங்களுக்கு இந்த 7.5 சனியில பலன்கள் எப்படி மாத்தி அமைக்கப்படும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கும். ஆகவே நீங்க இப்போ பிசினஸ்ல கொஞ்சம் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தியை நீங்க ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி நார்மலா நீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வருடத்துல சிந்தனை கடன் மேல போகிறது வாய்ப்பு இருக்கு. அத கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த 2025ல தொழில் உத்தியோகம் இது இரண்டுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளுது. அதனால ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த வருடத்துல கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க பிளான் பண்ண விஷயங்கள் இந்த வருடத்துல நடக்கும். அது குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களா இருக்கும். அடுத்தா மணி ஃப்ளோ, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தை பொறுத்தளவுல விரய சனி காலகட்டம் நீங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலான விரய செலவுகள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன அட்வைஸ் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை சுப விரய செலவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நல்ல விரய செலவுகளை செயல்படுத்துறது சிறப்பு. பணம் கையில இருக்குன்னா அதை யோசிக்காம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. குறிப்பா இந்த வருடத்துல ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்குறது, ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது, ஆல்ரெடி ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது, மேலும் இந்த வருடத்துல இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, நிலபுலங்கள் ஏதாச்சும் வாங்குறது, புதுசா ஏதாச்சும் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குறது, இப்படி சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் குடும்பத்தில் ஏதாச்சும் சுப விஷயங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்படி முடிஞ்ச அளவுக்கு தண்ட விரய செலவுகளா போகாம பொருளாதாரத்தை நல்ல நிலைக்கு மாத்திக்கிறது சிறப்பு. நல்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது சிறப்பு. மேலும் இந்த வருடத்துல யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கடன் வாங்காதீங்க. இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சின்னதா ஏதாச்சும் ஒரு கடன் இருக்குன்னா அது பிரச்சனை இல்ல. ரொம்ப அதிகமா அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க. உங்க சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க. ஏன்னா இந்த வருடத்துல 6ஆம் இடத்துல சனியுடைய பார்வை. ஆகவே சிந்தனை என்னவோ கடனை நோக்கியே போயிட்டு இருக்கும். ஒரு கடனை வாங்கி ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அதுலயும் கேது பார்த்தோம்னா 2024லயே கடன் சார்ந்த விஷயங்கள்ல இறக்கி விட்டுட்டாரு. நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் சுமையில இருக்காங்க. இருந்தாலும் அது மேனேஜபிளா இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில தத்தி புத்தி அதை அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. இப்ப கேதுவுடைய பலம் அப்படிங்கிறது விலகுது. 5ஆம் இடத்துக்கு கேதுவுடைய டிரான்சிட் லாபகுரு காலகட்டமாக இருந்தாலும் நீங்க அளவுக்கு மீறி கடன் வாங்குனீங்கன்னா அது உங்க கழுத்தை நெரிக்கும். கண்டிப்பா அதை எப்போதுமே மறந்துடாதீங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் பிரச்சனைல மாட்டிக்கிறது வாய்ப்புகள் அதிகம். ஆகவே சக்திக்கு மீறி யோசிக்காம கடனை வாங்கி குழப்பத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க. ரொம்ப அத்தியாவசியமா கடன் வாங்கி ஆகணும், வேற வழியே இல்ல. ஆனா அதை என்னால கரெக்டா கட்ட முடியும், அந்த அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குன்னா நீங்க சின்னதா கடன் வாங்கி அதை அப்படி சின்ன சின்ன விஷயங்களா அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது பெட்டரா இருக்கும். அளவுக்கு மீறி வாங்க வேண்டாம். அளவுக்கு மீறினால் அமுதமும் நெஞ்சு. அதை எப்போதுமே மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த விரய சனியில என்னதான் நம்ம கிளியரா பிளான் போட்டாலும் அது ஏதோ ஒரு வகையில நம்மள ஒரு மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ஒரு மாதிரி சறுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா 2025ல பெருசா குழப்பம் இல்ல. அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா குரு முயற்சி ஸ்தானத்துல லாப
லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை அது பெருசா நம்மளை இறங்க விடாது. இருந்தாலும் சிந்தனை ஓட்டம் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போகலாம். மேலும் உங்கள்ட்ட பணம் இருக்குன்னா யார்ட்டையும் கடன் உதவி பண்ணாதீங்க. கொடுக்குற பணம் சாமானியமா இப்ப கைக்கு வராது. குறிப்பா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பண பரிமாற்றம் எதுவும் இருக்க வேண்டாம். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. எந்த விஷயத்துக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில வாக்கு கொடுக்காதீங்க. அதெல்லாம் காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல சனியுடைய ஆதிக்கம் இருக்கு. நீங்க யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. அதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா வந்துட்டு மேஷம் எப்போதுமே ஒரு நேர்மை எதிர்பார்க்கிற ஒரு ராசி. ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா உயிரே போனாலும் அதை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி. இந்த டைம் பீரியட் உங்களுக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு. ஆகவே நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை டக்குன்னு உங்களால நிறைவேற்ற முடியாது. அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மலுப்பலான பேச்சை பயன்படுத்துங்க. ஏதாச்சும் எதுக்காச்சும் வாக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருதுன்னா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலுப்பலா பேச்சு அப்படியே கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு நழுவுறது சிறப்பு. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ல பொருளாதார வரவு சிறப்பாவே இருக்கு. ஆனா அந்த வரவுக்கு ஈக்குவலான செலவும் இருக்கு. அதனால பொருளாதார வளர்ச்சின்னு சொல்ல முடியல. அந்த பொருளாதார வரதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய தாழ்ச்சியும் நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முடிஞ்ச அளவுக்கு சுபவிரய செலவுகளா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில சுபவிரய செலவுகளா கன்வெர்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இந்த 7.5 சனியில ஏதோ ஒரு விஷயத்தை அழிச்சு ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் 7.5 சனி. நமக்கு பொருளாதார ரீதியா ஒரு சைடு நெருக்கடியை கொடுத்தாலும் கடன் சுமையை கொடுத்தாலும் அதை நீங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மனதுல ஒரு நிம்மதியும் கொடுத்துரும். ஓகே, ஒரு பக்கம் கடனா போனாலும் இந்த உருப்படியான ஒரு வேலையை பார்த்து வச்சோம், உருப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மன நிம்மதியும் கொடுத்துரும். அதே நீங்க பணத்தை கடன் வாங்கிட்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா, தண்ட விரைய செலவு பண்ணிட்டீங்கன்னா அது இரண்டு பக்கமும் நமக்கு ஒரு மாதிரி உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால செலவுகள்ல ரொம்ப கவனம் செலுத்துறது சிறப்பு. 7.5 சனியை நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டாம். 7.5 சனி ஒரு மாதிரி செலவுகளை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதை சுப விரயமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம புத்தியை கரெக்டா பயன்படுத்தி அதை சரியா செயல்படுத்தணும்னாக்கா போதும். மற்றபடி பெருசா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கரெக்டா இருந்துடணும். பொதுவா வந்துட்டு மேஷம் அப்படிங்கிறது நேர்மை, உண்மை, எதுலையுமே ஒரு பஞ்சுவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. எதுலையுமே ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால மேஷத்தை பொறுத்த அளவுல 7.5 சனி பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. நல்ல எண்ணங்கள் உடையவர்களுக்கு 7.5 சனியால பாதிப்பே வராது. அதுதான் என்னுடைய கருத்து. எனவே மேஷம் பொருளாதாரத்துல கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தா இந்த வருடம் கொஞ்சம் பெட்டரான சூழ்நிலையை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தா மேரேஜ் அண்ட் மேரேஜ் லைஃப், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்தை பொறுத்தளவுல நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சில தடுமாற்றத்தோட நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பாகியஸ்தானத்துல குரு பார்வையும் இருக்கு, சனி பார்வையும் இருக்கு. மேலும் 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செலுத்துறாரு. அதனால இந்த வருடத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை நல்ல செய்தி கிடைச்சிடும். குறிப்பா மே 14ஆம் தேதிக்கு மேல நீங்க திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்துல நிறைய பேருக்கு சுப விசேஷங்கள், சுப விசேஷம் சம்பந்தமான சுபவிரய செலவுகள்லாம் ஏற்படும். சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நிறைய இருக்கும். நிறைய சுப விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே சுப விரய செலவு அப்படிங்கிறது இந்த 2025ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த 2025ல நீங்க உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து அதுல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பா மே 14க்கு மேல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த 2025 திருமண வாழ்க்கையில பெருசா குழப்பங்களை ஏற்படுத்தல. ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா குரு பார்வை 7ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல எந்த பாவ கிரகத்துடைய பார்வையும் இல்ல. அதுவே நமக்கு ஒரு பெரிய சுபத்தன்மை தான். 7ஆம் இடம் சுபத்தன்மை அடையுது. எனவே இந்த 2025ல திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் மகிழ்ச்சி அனுபவிக்கலாம். வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலும் இருந்த குழப்பம், கவலை, வருத்தம் இது எல்லாமே விலகிடும். வாழ்க்கை துணையோட ஒரு ஐக்கியமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பாச பிணைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பு இந்த 2025ல உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். ஏன்னா குரு பார்வையில 7ஆம் இடம் வந்துடுது. ஆகவே நம்ம எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அனைத்து விஷயத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் நல்ல ஒரு பக்கபலமாகவும் இருக்கும். எனவே திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைய புது புது விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நம்ம செய்யறது, வாழ்க்கை துணை நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுறது, இப்படி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சுபவிரை செலவுகள்லாம் இருக்கும். எனவே வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இந்த 2025ல மேஷத்துக்கு கிடைக்குது. ஓவரால் அந்த 2025 திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது இரண்டுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ரெண்டுலயுமே குறை கிடையாது. எனவே இந்த வருடத்துல திருமண முயற்சியா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், ரெண்டுலயுமே சுபவிரய செலவுகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையான சுபவிரய செலவு நிச்சயமா இருக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள். இந்த 2025ல 5ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கும். குறிப்பா மே 18க்கு மேல கேதுவுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல. 2024லயே பார்த்தோம்னாக்கா சனியுடைய ஆதிக்கத்துல 5ஆம் இடம் இருந்துச்சு. அதனால குழந்தை பாக்கியத்துல நிறைய பேருக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம், தடை தாமதம், நிறைய விரய செலவு, இப்படிதான் ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமா எடுத்துட்டு
எடுத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களும் ஏதோ ஒரு மாதிரி கவலை, வருத்தம், ஒரு மாதிரி செலவு, குழப்பம் இப்படிதான் எடுத்துட்டு போனுச்சு. ஆனா இந்த 2025ல கேதுவுடைய ஆதிக்கம் 5ஆம் இடத்துல இருக்கும், சனியுடைய பார்வை விலகுது. அது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்தாலும் கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம் தான். அது ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தங்களை ஏற்படுத்திட்டே இருக்கும். அதனால இந்த 2025ல குருவுடைய பலம் சிறப்பா இருக்கு. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல இருக்கு. அதாவது குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அது ஒரு மாதிரி கொஞ்சம் தோஷம் மாதிரி தான், கொஞ்சம் குற்றம் மாதிரி தான். சுப கிரகங்கள் ஏதாச்சும் பார்க்குதான்னு பார்த்தோம், இந்த கிரகமும் பார்க்கல. மாத கிரகங்கள் அப்பப்ப அந்த 5ஆம் இடத்தை பார்த்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும். அதுல இந்த 2025ல தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் மருத்துவ செலவு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஏற்படுதுன்னா அதை தாராளமா மேற்கொள்ளுங்க. நிச்சயமா அந்த வருடத்துல தடை தாமதத்தோட ஏதோ ஒரு மாதிரியான நல்ல செய்திகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நமக்கு கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவா சொல்ல முடியல, ஆனா விரைய செலவு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நிச்சயமா இருக்கும். விரைய செலவுகளோட நல்ல செய்திகள் கிடைக்கும். மற்றபடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இருக்குன்னா பெருசா குழப்பமே இல்லாம இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆனா கோச்சார ரீதியா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது குற்றம் தான். அது குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும். ஆனா ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் குழந்தை பாக்கியத்துடைய அருமையை புரிய வைத்து நமக்கு ஒரு நல்ல செய்திகளை ஏற்படுத்தும், ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு நல்ல செய்தியை ஏற்படுத்தும். அதுதான் கேதுவுடைய தன்மை அப்படிங்கிறது. அதுல இந்த வருடத்துல குருவுடைய பார்வை சுப இடங்கள்ல பதியுது. அதனால தடைப்படுற மாதிரி பட்டு அப்படியே நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மகிழ்ச்சி தான், அது பெருசா குழப்பமும் நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த 2025ல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அலர்ட்டா கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது வந்தாலே ஏதோ ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுத்துடுறாரு. எனவே பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் அலர்ட்டா கவனமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 5ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய பார்வையோ எந்த கிரகத்துடைய இணைவோ இல்ல, கேது மட்டும் தனிப்பட்ட முறையில சஞ்சாரம் செய்றாரு. மாத கிரகங்கள் இந்த 2025ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேதுவை பார்த்து ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை சரி பண்ணுவாரு. இருந்தாலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களே ஏதோ ஒரு மாதிரி வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது நல்லது. மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. பெருசா குற்றமான பலன்களை ஏற்படுத்தாது. நமக்கு விரயசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதுலயும் 5ஆம் இடத்துல உன்னிப்பா கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. மற்றபடி பெருசா குழப்பம் இல்ல. மேலும் இந்த பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது வந்தாலே பூர்வீகத்துல ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. ஆகவே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. மேலும் இந்த பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா விரய சனி 5ஆம் இடத்துல கேது நம்முடைய பூர்வீக சொத்தை வித்து வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், வேற ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றத்தை பண்ணலாம்னு நினைப்பாங்க. கரெக்டா 5ஆம் இடத்துல கேது வந்து மே 18க்கு வந்துருவாரு. எனவே நீங்க மார்ச் 29ல இருந்து மே 18க்குள்ள உங்களுடைய பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சிறப்பு. மே 18க்கு மேல பார்த்தோன்னா கேதுவுடைய ஆதிக்கம் 5ஆம் இடத்துக்கு வந்துடும். அந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதே போல பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனையோ குழப்பமோ வருதுன்னா அதுல பெருசா இன்வால்வ் ஆகாம கொஞ்சம் நீங்க அலர்ட்டா அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது சிறப்பு. ஏன்னா தேவையில்லாத செலவுகள் எழுத்து விட்டுரும். அதனால நீங்க நல்லா கவனமா உன்னிப்பா இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருந்து பொறுமை காருங்க, அதுதான் சிறப்பு. எனவே இந்த 2025ல குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. அடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2025ஆம் வருடத்துல லாப ராகு அது வந்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுது. மேலும் குரு வந்து முயற்சி ஸ்தானத்துல, குருவுடைய பார்வை பாகிய ஸ்தானத்துல, இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த வகையில பெருசா பிரச்சனை இல்ல. மாணவ மாணவிகளுக்கு இருந்த மனக்குழப்பமும் மார்ச் 29க்கு மேல நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருந்தாரு. எதை செயல்படுத்துறது எதை முன்னாடி பண்றதுன்னு தெரியல புரியல அப்படிங்கிற மாதிரி மாணவ மாணவிகள் ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாற்றத்துல இருந்திருப்பாங்க. அது எல்லாமே மார்ச் 29க்கு மேல நிவர்த்தி ஆயிடும். விரய சனியில மாணவ மாணவிகளுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சுப விரய செலவுகள் இருக்கலாம். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செய்யறதுக்கு நீங்க யோசிக்கவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான பிளானிங்ல டிராவல் பண்ணுங்க. சரியா ஒரு யூகத்தை அமைச்சுக்கிட்டு நம்ம இதை நோக்கி தான் போக போறோம், இதுதான் நம்ம லைஃப் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா ஒரு சரியான மைண்ட் செட்டோட டிராவல் பண்றது சிறப்பு. ஏதோ இருக்கிறதுல எல்லாம் போய் காலை நினைக்காம சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு கால் வைக்காம கரெக்டா ஒரு யூகத்துல நான் இங்கட்டும் வரல அங்கட்டும் வரல, என்னோட பாதை இதுதான் அப்படின்னு கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பு. உங்களுடைய பிளானிங் எல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணலாம். முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அதே படிப்பு சார்ந்த வகையில குறுகிய கால பயணங்களை மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. வெளியிடங்கள்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் தாராளமா செய்யலாம். விரய சனியில குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக
குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர்ல போய் படிக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே ரொம்ப நாள் ஆசையெல்லாம் இப்ப நிறைவேறும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு நினைச்சு வச்சிருந்த அந்த படிப்புகளை இப்ப தொடரலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. மேலும் கரெக்டான பிளானிங்கோட போகணும். அதே போல இந்த வருடத்துல 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய சுப ஆதிக்கம் இருக்கு. அதனால புதிய நண்பர்களால ஆதாயம், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே கிடைக்கும். விரய சனி காலகட்டம் கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம். கொஞ்சம் கவனமாவே செயல்படுறது சிறப்பு. மற்றபடி புதிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம்லாம் அந்த 2025ல ஏற்படும். அதுவும் நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களை ஏற்படுத்தும். ஓவராலா மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சுப விரய செலவுகள் தான் இருக்கு. பெருசா குழப்பமோ கவலையோ வருத்தமோ இல்ல. ஃபேமிலி ரிலேட்டடா மாணவ மாணவிகள் கொஞ்சம் வருத்தத்துக்குள்ளேயே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி பற்றிய கவலையெல்லாம் விட்டுட்டு நாம படிச்சா நம்ம ஃபேமிலி நம்மளால முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீங்க உங்களுக்குள்ள விதைச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்றது சிறப்பு. குழப்பத்தை தவிர்த்து உங்களுடைய முயற்சிகள்ல கவனம் செலுத்துங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க. கரெக்டான பாதையில பயணிங்க. ஷார்ட்கட் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நேர்மையா நான் இந்த ரூட்ல போறேன், கரெக்டா இந்த ரூட்ல தான் போவேன், நான் இதை தான் அடைய போறேன் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டோட, கிளியரான ஒரு கோல்ஸோட நீங்க டிராவல் பண்றது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். சனி 7.5 சனியாக இருந்தாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய சனியாக இருப்பார். சனியோட ரூலே இதுதான். அப்படியே கொஞ்சம் உங்களை சோதிச்சு பார்ப்பாரு. இந்த சோதனை காலகட்டத்திலேயே நீங்க தடம் புரளாம இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணுவாரு. அந்த டைம் பீரியட்லயே நீங்க தடம் புரளாம கரெக்டா டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய உழைப்புக்கான பலன்களை நீங்க உழைத்ததை விட அதிகமா கொடுப்பாரு. அது சனியால மட்டும் தான் கொடுக்க முடியும். சனி எல்லாரும் நெகட்டிவான பிளானட் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லை, சனி பகவான் போல கெடுப்பாரும் இல்லை. கரெக்டா இருந்துட்டோம்னாக்கா வாரி கொடுப்பாரு. சின்னதா ஒரு சோதனையை பார்த்துட்டு கொஞ்சம் தடம் புரள்றோம், சின்னதா ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, அதுக்குள்ள போய் மூழ்கிறோம் அப்படின்னாக்கா சனி பகவான் வச்சு செஞ்சிருவாரு. இது எப்போதுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லை, சனி பகவான் போல கெடுப்பாரும் இல்லை. கரெக்டான பாதையில போகணும். என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் என்னோட குறிக்கோள் தான் எனக்கு முக்கியம், நான் அதை நோக்கி தான் போக போறேன், அதுக்குள்ள தான் நான் டெடிகேட்டடா ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட டிராவல் பண்ணா பெருசா குழப்பம் இல்லை. எனவே மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு தான். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது இந்த 2025ல நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த ஹெல்த், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025ல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய பார்ட் எதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம் தான். ஏன்னா இந்த 2025ல நம்ம தொடர்ந்து இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி ஒரு பிரஷரா போற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்முடைய உடலும் மனமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறது சிறப்பு. குறிப்பா மன ஆரோக்கியம் இந்த 2025ல உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா குழப்பம் இல்ல. ஏதோ சின்னதா உடல் ஆரோக்கிய ரீதியா குழப்பங்கள் வந்தாலும் அது நம்மள பெருசா பாதிக்காது. ஆனா கேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம அலட்சியம் காட்டணும்னாக்கா அதுல ஏதோ ஒரு மாதிரி செலவுகளை கொடுத்துருவாரு. அலட்சியம் இல்லாம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கிட்டு கரெக்டா உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் பண்ணிட்டு நம்ம மாட்டுக்கு சேஃபான ஜோன்ல டிராவல் பண்றது சிறப்பு. அதே போல மன ஆரோக்கியம் அது ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படும். அதே மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்துறது சிறப்பு. 7.5 சனி ஆரம்பிச்சுட்டுனாலே தினமும் நல்லா மெடிடேஷன் பண்றது சிறப்பு. தெய்வ வழிபாடோட நாட்களை ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. மனதை எப்போதும் அமைதியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தொடர்ந்து யோசனைக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே தொடர்ச்சியா இருக்கக்கூடாது. டயத்துக்கு தூங்கணும். நேரம் கடந்த தூக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். கரெக்டா டயத்துக்கு தூங்கணும், டயத்துக்கு சாப்பிடணும். உடம்பு மேலையும் மனம் மேலையும் கொஞ்சம் அக்கறை அதிகமா இருக்கணும். அதுலயும் முதல் சுற்றுல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுல இருக்கணும். 2ஆம் சுற்று ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் பண்ணும். தொடர்ந்து இயங்க வைக்கிறதுக்கான ஒரு சில சூழ்நிலையில நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சனியுடைய 3ஆம் சுற்றுல இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதீத அக்கறை செலுத்திக்கிறது சிறப்பு. அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, 55 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதீதமான அக்கறை செலுத்துறது சிறப்பு. நம்ம கவனம் செலுத்தினாலே போதும். நம்ம ரொம்ப அதை நினைச்சு அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துட்டோம்னாலே போதும். அது பெருசா பாதிக்காது. குறிப்பா சொல்லணும்னாக்கா சனியுடைய ஆதிக்கம் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்முடைய பாதம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இந்த பாதத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்துட்டு போகலாம். கால் பகுதிகளில் கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது பார்த்தோம்னா கேதுவுடைய ஆதிக்கம் 5ஆம் இடத்துல. எனவே இந்த இருதயம் சார்ந்த பகுதிகள், மார்பக பகுதிகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இருதயம் சார்ந்த வகையில பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. பெருசா பாதிப்பு இல்ல, கொஞ்சம் கவனமா அலர்ட்டா இருக்கிறது சிறப்பு. கரெக்டா உங்களுடைய ரெகுலர் செக்கிங் எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிறது சிறப்பு. மேலும் இந்த கணுக்கால்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம், கணுக்கால் சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. அதே போல இந்த கழுத்து தோள்பட்டை சார்ந்த இடங்கள்ல வலிகள் ஏற்பட்டு நீங்களாம், அதுலயே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. இந்த இடத்துல எல்லாம் வருட கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. அல்ல இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி தோல் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரலாம். தோல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் வரலாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு. மன அழுத்தம், மன ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் இதுல எல்லாம் ஈடுபடாம இருந்தாலே சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு
பக்தி மார்க்கத்துல உங்களை ஆழ்த்திக்கிறது நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய பச்சை காய்கறிகள், கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிடுங்க. முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது சிறப்பு. அட்லீஸ்ட் அந்த சனிக்கிழமைகள்ல நான்வெஜ் எதுவும் எடுத்துக்காம இருங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். தினமும் கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்றது சிறப்பு. இதெல்லாம் நீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல ஆட் பண்ணிக்கிறது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். மனநிலையை பராமரிக்கிறதுக்கு தினமும் மெடிடேஷன், மூச்சு பயிற்சி அதிகமா பண்றது, மேலும் தெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு. இதெல்லாம் கோயிலுக்கு போய் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க அப்படியே மனசுல நினைச்சு கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்தாலே போதும். மனதை அமைதிப்படுத்தி அமர்ந்து இருந்தாலே போதும். முடிஞ்சா சனீஸ்வரர் கோயில் திருநள்ளாறு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அங்க போயிட்டு எல் தீபம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. சோ அது கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். முடியறவங்க போங்க. போறதுக்கு டைம் இல்ல, முடியலனாக்கா நம்மளுடைய வீட்டிலேயே நம்முடைய தெய்வத்தை நம்ம வழிபடலாம். தெய்வத்தை எங்க இருந்து வழிபட்டாலும் அது சிறப்பு தான். மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. இது கோயிலுக்கு தான் போய் நம்ம வழிபடணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம வீட்டிலேயே நமக்கு ஒரு அமைதியான சூழலும் ஒரு மன நிறைவான ஒரு சூழலும் கிடைக்குதுன்னா தாராளமா நம்ம வீட்டிலேயே இருந்து பண்ணலாம். அதே போல அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது மனதை அப்படியே அமைதிப்படுத்திட்டு உள்ள போங்க. ஏதோ ஒரு கவலையோடயே உள்ள போகாதீங்க. போயிட்டு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதிகமா உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அந்த கோவில்களை போய் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்கார்ந்துட்டு வாங்க. ரொம்ப கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷர் ஆயிடும். அதனால கூட்டமா இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போகாதீங்க. அதே போல இந்த 7:30 சனியில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சோ அதெல்லாம் சிறப்பு. மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு தொடர்ச்சியா பண்ணுங்க. தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை தான். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போதித்து சென்ற ஒரு வழிமுறை. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணி அந்த விஷயத்தை முழு நம்பிக்கையோட செய்யுங்க. அப்படி நம்ம கரெக்டா கடைபிடித்து செய்து வரும்போது மனமானது அமைதிப்படும். இந்த அமைதியில நமக்கு ஒரு புதிய புதிய ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே தெய்வ வழிபாடோ அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டெக்னிக்கோ நீங்க பண்றீங்கனாலும் இந்த விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சு மன நிறைவோட நம்பிக்கையோட செய்யுங்க. அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓவராலா இந்த 2025 நீங்க கொஞ்சம் அதிகமா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள், மேலும் பொருளாதாரத்தை செலவு செய்யற விஷயம். இதுல நீங்க கவனம் செலுத்திட்டாலே போதுமானது. மற்றபடி 9ஆம் இடத்துல சனியுடைய ஆதிக்கமும் குருவுடைய ஆதிக்கமும் இருக்கு. தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. தந்தையார் பற்றிய ஒரு சில கவலைகள் அப்ப போய் எட்டி பார்த்துட்டு போகலாம். ஏன்னா சனி 9ஆம் இடத்தை பார்த்தாலே தந்தையால ஏதோ ஒரு மாதிரி ஒரு சில குழப்பங்களையும் வருத்தங்களையும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு பார்வையில வராரு, அதுவும் குருவுடைய சப்தம பார்வையில வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 29 இருந்து மே 14 இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அலர்ட்டா, கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் நிதானத்தோட இருக்கிறது சிறப்பு. மற்றபடி மே 14க்கு மேல சூழ்நிலை எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். பெருசா குழப்பங்களும் இல்ல. அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது சிறப்பு. மற்றபடி இந்த 2025 சிறந்த மாற்றத்திற்குரிய ஒரு வருடமா இருக்கும். நீங்க நினைத்த விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம். அதுக்கான சூழலும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராவே அமையுது. மனதிலும் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்படும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது. அப்படியே லைட்டா நெகட்டிவா தெரியுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே சூப்பர் பாசிட்டிவா மாத்தி விட்டுரும். அதுவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மீடியமான தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஃபேவரும் இருக்கு, ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்குனாக்கா அப்படியே மாத்தி மாத்தி அப் அண்ட் டவுன்ஸ்ல அப்படியே மூவ் ஆகும். அதே போல ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடிய தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த 7:30 சனி காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப அதீதமான கவனமா இருக்கணும். அதீதமான கஷ்டம் வரக்கூடியவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தசாபுக்தியும் சரி இருக்காது, கோச்சாரமும் சரி இருக்காது. ஸோ அவங்க எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட இருந்தாங்கனாக்கா, கவனம் செலுத்தி செயல்பட்டாங்கனாக்கா, ஸோ அவங்களாலையுமே அந்த பலன்களை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எனவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல பெரிய அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கும், கோச்சார ரீதியா ஒரு பக்கம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்கும், ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே அவங்க மாட்டுக்கு அப்படியே உயர்ந்துகிட்டே போவாங்க. அதே போல கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும், ஆனா ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி சரி இருக்காது. கோச்சாரம் என்னதான் நம்ம பாசிட்டிவா சொன்னாலும் இவங்களுக்கு நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்முடைய பர்சனல் சார்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும். எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சாரத்தை அதோட
எடுத்து கம்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.